இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, இன்னைக்கு மத்தியானம் அரச மரத்துக்கு வரணும்னு இது நம்ம பாரி ஐயாவோட உத்தரவுங்கோ. இன்னைக்கு எல்லாரும் அரச மரத்தடிக்க வந்துடணும். இது பாரி ஐயாவோட உத்தரவு. யோ, அந்தாலும் என்ன சொல்றேன்னு சரிங்கண்ணா. இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, இன்னைக்கு மத்தியானம் ஊர் மக்கள் எல்லாரும் அரச மரத்தடிக்கு வரணும். இது பாரி ஐயாவோட உத்தரவுங்கோ. மறக்காம ஊர் ஜனங்க எல்லாரும் அரச மரத்தடிக்கு வந்துருங்க. இது பாரி ஐயாவோட உத்தரவு. என்ன விஷயம் ஐயா? எல்லாம் நல்ல விஷயம் தானே. அந்த ராசாத்தி சொன்னதுனால பாரி ஐயா இன்னைக்கு ஊர்க்காரங்க கிட்ட பேசி சிட்பண்ட்ல சேர சொல்றதுக்கா இருக்கும். அதுக்கு தான் தண்டோரா போட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஊர்க்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல? பாரி ஐயா சொன்னா சிட்பண்ட்ல எல்லாரும் சேர்றது கூட வாய்ப்பு இருக்குண்ணே. சேரட்டும் சேரட்டும். சரி, வண்டியிலே என்னண்ணே, கிளம்பலாமா? கிளம்பலாமா? சரிண்ணே. புனிதா, இதோ வந்துட்டேன் சித்தி. என்ன மறக்கலாம், நீயே வரியா? நான் உங்களையே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா நீ வரியான்னு என்ன கேக்குறீங்க? ராசாத்தி ஏதோ பண்றான்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க. எனக்கு என்ன சொன்னா கேக்குவா போறீங்க? நல்ல காரியத்துக்கு போகும்போது உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? அதெல்லாம் ராசாத்தையே கரெக்டா தான் பாத்துக்குவா. அப்பா, அம்மா வரமாட்டாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்கள போய் கூப்பிட்டு இருக்கீங்க. அவங்க வர விருப்பம் இருந்தா வரட்டும், இல்லைன்னா விடுங்கப்பா. ஆமாங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. என்ன கண்மணி, நீ வரலைன்னு சொல்லுவியே? நான் எப்போ அப்படி சொன்னேன்? அதான் எங்க அம்மா வரலையில. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தா கூட இருந்திருப்பேன். இப்பதான் அவங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. சரி வாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டு போலாம். போங்க. நில்லு. என்னத்த? என்ன கண்மணி, நீயும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டியா? அந்த சீட்டு கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனின்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நீ கூட கேட்க மாட்டேங்கிற. ஐயோ அத்தை, நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். ஆனா 2 பேருமே போகாம இருந்தா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடும்ல. அதுக்கு நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். அப்பதான் அதை வச்சு என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீ சொல்றதும் சரிதான். போயிட்டு வா. புனிதா, சித்தி விளக்கேத்து. துணி விளக்குல பற்றாம. எடுத்துக்கங்க சித்தி. என்னாச்சு புனிதா? அது பல்லிங்க. புனிதா, உனக்கு எதுவும் ஆகல? இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. அவளுக்கு ஒண்ணும் இல்ல. பள்ளி பூஜை தட்டுல வந்து விழுந்துருச்சு. மேல இருந்தா கீழே தானே விழுந்துச்சு. இதுல என்ன இருக்கு? டேய், புரியாம பேசாத. இது ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுது. ஏதோ தப்பு நடக்க போகுது. மங்கை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இல்லைங்க, பூஜை தட்டு எவ்வளவு புனிதமானது. அதுல போய் பள்ளி விழுந்துருச்சே. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க எவ்வளவோ இடம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தட்டுல வந்து விழுதுன்னா
எனக்கு என்னவோ நம்ம போற காரியத்துல ஏதோ தப்பு இருக்குமோன்னு தோணுது. சும்மாவே மரகதாத்தா ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ இந்த பள்ளி விழுந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள விட மாட்டாங்க. மங்கை, இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. ஏதோ ஒரு கோயில்ல பள்ளியை கூட சாமியா தொட்டு கும்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பள்ளி கூட சாமி மாதிரி தான். நம்ம போற காரியத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதா நினைச்சுக்குவோம். நீ ஒன்றும் குழம்பாதம்மா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வா மங்கை போலாம். இதை பத்தி யாரும் மரகதம் முன்னாடி பேசாதீங்க. சரி. சரி போங்க. யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. போற காரியம் நல்லபடியா முடியணும். இதனால ராசாத்திக்கும் இனியனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னை நம்பிதான் போறேன். நீதான் எங்களை காப்பாத்தணும். மங்கை, அந்த வரேங்க. போலாங்க. சரி வாங்க போலாம். வாங்க. அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. ரெடி ஆயிட்டியா? போலாமா? ரெடி மாமா, போலாம். இந்தா இத பிடி. மாப்ள, ஆ. ராசாத்தி ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடிண்ணே. போலாமா? போலாம் மாப்ள. வா. ஏய், மாப்ள, மாமா, என்னடா நீ? வலிக்குதா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், லைட்டா தான் படிச்ச. வாங்க போலாம். மாமா, எனக்கு ஏதோ தப்பா தோணுது மாமா. இதுல என்ன உனக்கு தப்பா தோணுது? எதாச்சும் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? வா போலாம். அப்படி இல்ல மாமா, ஏதாவது முக்கியமான விஷயமா வெளியில போகும்போது இப்படி நடந்தா போற காரியத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா மாப்ள, எனக்கும் அதே தாண்டா தோணுது. இப்ப என்னடா மாப்ள பண்றது? மாமா இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன், குடிச்சிட்டு அப்புறமா போலாம். டேய், வலிக்குதா மாப்ள? லைட்டா தான் படிச்ச. சொல்லு மாப்ள. இல்ல ஒண்ணும் இல்ல. லைட்டா தானே அடிச்சுக்கிட்டேன். சரியாயிடும். என்னங்க? கிளம்பலாமா? மாப்ள, கொஞ்ச நேரம் உட்கார்றா, அப்புறமா போவோம். அதான் ராசாத்தி தண்ணி குடிச்சிட்டு போலான்னு சொன்னால, அப்புறம் என்ன? அதை நான் சரியா பார்க்காம வந்துட்டேன், அதனால இடிச்சிருச்சு. அதுக்கு போய் ரெண்டு பேரும் இவ்வளவு பெருசா யோசிக்கிறீங்க? அப்படி இல்ல மாப்ள, இவ்வளவு நாளா இதே வழியில தான் நீ போயிட்டு வந்திருக்க. அப்பெல்லாம் நீ இடிச்சுக்கலையே. இந்த விஷயத்துக்கு நீ இறங்குறப்ப இடிச்சுக்கிட்டியே. அப்ப என்னடா அர்த்தம்? என்னடா மடத்தனமா பேசுற? அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வா போவோம். பாரு சத்து. போலாமா? வாடா. சரி மாப்ள. வலிக்கல இல்ல மாப்ள? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா. என்ன தம்பி, எல்லாரும் வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்க. அதான் ஊரு பூரா தண்டரா போட சொல்லியிருக்கோம்ல. கபிலா, அக்காவும் இனியனும் அப்படியே வந்துருவாங்கல்ல? அவங்க நேரம் கோயிலுக்கு வந்துருவாங்க மாமா. கடவுளே, கற்பூர தட்டுல பல்லு விழுந்துருச்சு. எனக்கு மனசே சரியில்லை. நீதான் நல்ல வழி காட்டணும். எனக்கு என்ன ஆச்சு? சித்தப்பா, பார்த்து. ஐயா, சித்தப்பா,
நீங்க போங்க தம்பி. என்னங்க ஆச்சு? பின்னாடி வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. என்னாச்சு? அண்ணே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுங்க. பேசாம நம்ம இன்னொரு நாள் போலாம். இன்னைக்கு வேண்டாம். ஏமா காரு பஞ்சர் ஆனதை கூட அபசகுணம் நினைப்பேன். வழியில ஆணி கிடந்தா வண்டி பஞ்சர் ஆகத்தான் செய்யும். அதுக்கு இல்லைங்க, நாம எப்பவும் இதே வழியில தான் போயிட்டு இருக்கோம். எப்பவாவது இப்படி நடந்திருக்கா? இன்னைக்கு ஏன் இப்படி ஆகுது? அப்ப ஏதோ சரியில்லைன்னு தான் அர்த்தம். நீ பள்ளி விழுந்ததுனால பயந்து போயிருக்க. அதான் உனக்கு இப்படி எல்லாம் தெரியுது. இப்ப என்ன நடந்தாலும் உன் கண்ணுக்கு தப்பா தான் தெரியும். இதெல்லாம் போய் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்காத. விடுங்க சித்தி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம தான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அது எப்படி ஆகாம போகும்? அதான் நாங்க இருக்கோம்ல. இனிமே என்னென்னலாம் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க. டேய் குமரா, சித்தப்பா. மெக்கானிக் ஃபோன் பண்ணி பாரு. சரி சித்தப்பா. சித்தப்பா, இந்த நேரம் பார்த்து போன் எடுக்க மாட்டேங்கிறேன் சித்தப்பா. சரி வாங்க, பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போயிடும். சரி பாரு, வாங்க போலாம். குமரா, மெக்கானிக்க கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. வருஷத்துக்கான ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்கும். கூட இப்பதான் முடிஞ்சிச்சு. என்ன விஷயமா இருக்கும்? ஆமாய்யா, மீன் ரசத்தி வந்துட்டாங்களே, அவங்களும் வந்துருவாங்க. தம்பி வந்துட்டாப்ல. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ராசத்தி. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வணக்கம். இதான் பாரி ஐயா வந்தாரு. என்ன நடந்து வர்றாரு? எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன நடந்து வர்றீங்க? அது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அதான். சரி சரி வாங்க வாங்க. போங்கம்மா போங்க. நம்ம வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்க மாமா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. அத்தை, ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு யாரும் இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல ராசாத்தியும் இனியனும் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல அவங்க 2 பேர் மேலயும் நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் எங்களை நம்பி இந்த திட்டத்துல சேரணும். நீதிய ராசாத்தி உங்களுக்கு விளக்கி சொல்லுவான். வா ராசாத்தி, வாமா. ஆ. போ. மாமா நீங்களும் வாங்க மாமா. சரி. ம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் முதலாளி ஆகிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை இவங்க நமக்கு கொண்டு வந்திருக்காங்க.
இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டு ஒரு தொழில ஆரம்பிக்க போறோம். இதுல பணத்தை போட்ட எல்லாருமே இந்த தொழிலோட முதலாளிங்க தான். அதுவும் போக நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி லாபத்துல இருந்து உங்களுக்கு பங்கு கிடைக்கும். நீங்க வேலை செய்யறதுக்கு மாசம் மாசம் சம்பளமும் வரும். முதலீடு பணத்துக்கு லாபமும் வரும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் உங்களுக்கே வந்து சேரும். இதுவே நீங்க இன்னொரு கம்பெனில போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் வரும். அதோட லாபத்தை கம்பெனியோட முதலாளி தான் எடுத்துப்பாங்க. இதை நாம ஸ்டார்ட் பண்றதால இதுக்கு நாம தான் முதலாளி. தம்பி, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்னு பாதி பேருக்கு புரியல. ஆனா ஒண்ணு, பாரி ஐயா சொன்னா நாங்க எல்லாரும் கண்டிப்பா செய்வோம். எதுவா இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு சேர்ந்துருவோம். ஏன்னா எங்களுக்கு பாரி ஐயா சொல்லு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றீங்க? ரொம்ப நன்றி. ஆமா ஆமா சேவிங் லூசு பசங்க. எங்க அப்பா மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அந்த நம்பிக்கையை நாங்க காப்பாத்துவோம். ஆமா, எங்க மாமா உங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. எல்லாம் உங்க நல்லதுக்காக மட்டும்தான் பண்றேன். ஊர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட எண்ணம். ஆமா, எங்க மாமா உங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. எல்லாம் உங்க நல்லதுக்காக மட்டும்தான் பண்றேன். ஊர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட எண்ணம். சார் வாங்க சார். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஆ, சார் தான் இந்த திட்டத்தை நம்ம ஊருக்கு கொண்டு வந்திருக்காரு. ஃபேக்டரி வர்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் இவர் தான் பண்ண போறாரு. இந்த மாதிரி இவங்க பல ஊர்ல ஃபேக்டரி தொடங்கி நல்லாவும் போயிட்டு இருக்குனாங்க. அதனால தான் நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி தொடங்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கிற பணத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு கம்பெனி லாபத்துல அதுக்கான பங்கை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுடுவோம். பரவாயில்லப்பா, இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. உங்க பணத்துக்கு முழு பொறுப்பு நான் தான். என்ன நம்பி முதலீடு செய்யுங்க. இனியன் சார் சொன்ன மாதிரி நான் 67 ஊர்ல பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த திட்டத்துல சேர்றோம். எங்களுக்கு நிரந்தரமா வேலை கிடைச்சாலே போதும். தினம் கூடி போற எங்களுக்கு மாச வருமானம் வர்றது ரொம்ப சந்தோஷம் தானே. ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாரும் போயிட்டு சாயங்காலமா பணத்தோட வந்துருங்க. அப்போ நீங்க கொடுக்குற பணத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிக்கலாம். வாங்க. வாங்கப்பா, வாங்கப்பா. சரியா, அப்ப நாங்க போயிட்டு சாயந்தரம் வந்துடுறோம். இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. டேய் வண்டி எடு. இங்கதான் தரணுமா? வாங்கம்மா. ஆ, உங்க பேர் என்னம்மா? செல்வி. கொடுங்க. கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. பேர் என்ன சொன்னீங்க? செல்வி சார். செல்வியா சார்? வாங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே கட்டிட்டோங்க ஐயா. விஜயா நோட் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா. எப்படியோ நம்ம ஊருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது. ஆமா ஆமா. அப்பா இன்னும் நிறைய பேர் இருக்காங்கப்பா. கமலா பணம் கட்டிட்டேங்க சரிம்மா. ஐயா. நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கம்மா.
ஐயா பணத்தை கட்டிட்டேன் ஐயா. என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது. இதுல கட்டினா நல்ல லாபம் கிடைக்கும்னு கட்டிட்டேன் ஐயா. கவலையே படாதீங்கம்மா. ஆ. இதுல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்க ஐயா. உங்க பொண்ணுக்கு நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி தோசைங்க வைக்கீங்க. ஐயா. வரையா வரேன். உங்க பொண்ணுக்கு இதே ஃபேக்டரியில வேலையும் வாங்கிடலாம். உங்க பொண்ணு படிப்புக்கு தேவையான செலவெல்லாம் ஆ. நல்லபடியா வந்து சேரும். சரிங்க தம்பி. சரிம்மா. வரையா வரையா. கட்டிட்டேங்க ஐயா. வாங்கம்மா. ஊர் மக்கள் எல்லாரும் ஆமாய்யா, எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க. உங்க பேர் என்னம்மா? பொன்னி. பொண்ணு நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 5000 ரூபாய் இருக்கு சார். 5000. அங்க போங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, என் புள்ள மேல் படிப்புக்காக வச்சிருந்த பணத்தை கட்டிட்டேன். கவலையே படாதீங்கம்மா. இந்த பணம் உங்க பையன் படிப்புக்கு உதவியா இருக்கும். எல்லாம் என் மருமக ராசத்துறை யோசனை தான். எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ஊருக்கே நல்லது நினைக்கிற மருமக கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க ஐயா. ராசாத்தி, நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணுமா.